ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே சிஇடிஸ் பேசணும் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி பீப்புள் இங்கே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஷேரிங் கொடுக்கணும். மற்றபடி இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புளை பார்த்துருப்பீங்க. நிர்மலா வந்து அவங்க ஒரு கிராஜுவேஷன் மட்டும் கிடையாது, ஒரு கேட்ரிங் யூனிட் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, அவங்க அம்மா கிட்டத்தட்ட மோர் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 60 இயர்ஸ், ஆனால் 16 வயசுக்கு ஈக்குவலாக பவர் உள்ள ஒரு பர்சன். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய சாரா மேம், அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க பசங்கள்லாம் ஒரு வெல் செட்டில்டு, எல்லாம் யூஎஸில், அடிக்கடி இந்தியாவில் இருப்பாங்க, அங்கேயே போயிடுவாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா குளத்தூரில் அவங்களோட வீடே கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 3 crores, அந்த லெவலுக்கு வெல் செட்டில்டு பர்சன். ஆனால் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எடுத்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய நிஷா சிஇடி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே என்னை பொறுத்தளவுக்கு இஸ்லாமிக் முறைமைகளை முழுமையாக ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன். அவங்க சொன்னாங்கல்ல, எங்கள் அப்பா என்ன இப்படிலாம் வளர்த்தாங்கன்னு, அப்படி இருந்த ஒரு பர்சன் தான். ஆனால் இன்னைக்கு 10 லட்சம் பேரானாலும் அடித்து தம்சம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன், அந்த ஒரு கிளாரிட்டி. ஸோ இந்த பாண்டிங் இங்கே ஸ்டேஜில் நம்மளோட ஜெயந்தி மேம் சிஇடி இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பிராண்ட் லெவல் நெட்வொர்க்கில் இந்தியா லெவலில் ஒரு மேனேஜர் பொசிஷனில் இருந்தவங்க. அண்ட் சிம்லா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டைலரிங் ஃபீல்டில் இருந்தவங்க. இங்கே மகாசங்கர் அப்படின்னு சொல்லுவோம் சிஇடி, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் மேக்கர் ப்ளஸ் பிஸ்னஸும் நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளுடைய விஜயலட்சுமி சிஸ்டர், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியே ஒரு போலீஸ் மிலிட்ரி அந்த ஒரு இந்த பேக்ரவுண்டை சார்ந்தவங்க. ஒரு மீனவ ஃபேமிலியிலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக் லீடராக இருக்காங்க நம்ம கூட. சரிங்களா? இதெல்லாம் தாண்டி நான் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து இன்னைக்கு ஜாபெல்லாம் விட்டுட்டு ஒரு 12 வருஷம் அனுபவம் அதை விட்டுட்டு வீட்டில் இருந்த ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, எல்லாருமே கவர்மெண்ட் அஃபிஷியல் தான். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல. சரிங்களா? ஸோ எங்களுடைய கனவு என்ன அப்படின்னா, ஆக்சிஸ் இந்தியாவோட அத்தனை பேரோட கனவு, இங்கே இருக்கக்கூடிய சிஇடிஸ் அத்தனை பேரோட கனவு என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் மேபி எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம், ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஃபேமிலியில் இருக்கலாம். தன்னிறைவு ஓரளவு பில்கேட்ஸும் இல்லை, பிலோ ஆவரேஜும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே ஓரளவு தன்னிறைவு அடைந்த பர்சன்ஸ் தான். பட் ஒய் வி ஆர் கம்மிங் ஃபார் ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னா, இன்னைக்கு அவேர்னஸ் நிறைய தேவைப்படுது. நான் என்ன எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்தும் போது நான் ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நான் ஒரு அவேர்னஸ் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு லைஃப்பில் நம்ம எங்கே போனாலும், இன்னைக்கு நிஷா மேம் பேசினாங்க, சாரா மேம் பேசினாங்க, நிர்மலா ஹோஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவங்களுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்குமா, ஒரு பேசுகிற திறமை இருக்குமா, ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ண முடியுமா, ஒரு சிரிக்க முடியுமான டவுட்டு தான். ஏன்னா அந்த ஸ்கில்ஸ் இல்லை. ஆக்சிஸ் இந்தியாவில் பிரதானமாக என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are mastering the people more than the income. ஒரு போல்னஸ், ஒரு தைரியம், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னோட டீமில் வந்திருக்காங்க ஒரு 4-5 பேர். எல்லாருக்குமே என்ன சொல்லி கொண்டு வந்தேன்னா, யூ கேன் see lot of people from homemaker to IT background. ஷாம்லா சுமி ஈடி இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்வெண்ட்டாக இருந்தவங்க தான் அவங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியோட ஈடி ஒரு கோட் சூட் போட்டு தான் வருவாங்க. ஒரு காலத்தில் ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுக்க ஒரு இது பேக்ரவுண்ட் இல்லாமல் இருந்த பர்சன் இன்னைக்கு மினிமம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பொண்ணுக்கு இதில் சம்பாரிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய கனவு என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு படித்தோம் வேலைக்கு போனோம் அப்படின்ட்டு தான் இருக்கோம், ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். நிறைய ஃபேமிலியில் நாங்கள்லாம் விளக்கேற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நிச்சயமாக 2030 கம்பெனியோட ஒரு ஐகானிக் லீடர்ஸ் அத்தனை பேரும் இங்கே இருக்கக்கூடிய ஹாலில் இருக்கிற அத்தனை பேரும் இருப்போம். அதற்கு காரணம் நம்மளுடைய அவேர்னஸ் மட்டுமே. ஸோ நேரம் கருதி நான் ஒரு காராட்சியில் ஒரு டாடா நக்ஸான் எடுத்திருக்கேன். சார் ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கர், அவர்கிட்ட ஒரு கவர்மெண்ட் கார் இருக்குது, அதை தாண்டி நான் இதில் சம்பாதிச்சு எடுத்திருக்கேங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறேன். ஒரு 45+ இன்கம் ஏர்னர். என்னுடைய டீமில் நிறைய டைமண்ட் டைரக்டர், பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர், கார் அச்சீவர்ஸ், பைக் அச்சீவர்ஸ்லாம் உருவாக்கியிருக்கேன். என்னுடைய டீம் லீடர் பாக்கியா மேம், அவங்க தான் ஃபர்ஸ்ட் குழந்தை, இங்கே இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. சிஇடி அவங்க ஒரு கார் அச்சீவர், ஒரு ஐடி பர்சன், ஒரு யூஎஸ் ரிட்டன். அண்ட் என்னுடைய டீமில் துபாயில் ஒரு மேடம் இருக்கிறாங்க, ஜெயா மேடம்னு சொல்லிட்டு, ஜெயந்தி மேடம் டீமில் ஒரு ஐகானிக் லீடர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட அவங்க ஹஸ்பண்டோட சேர்த்து ஒரு 7 lakhs+ இன்கம் எடுக்கக்கூடிய பர்சன். ஸோ ஏன் அவங்களும் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவேர்னஸ், we are creating awareness and more than that lakhs and lakhs income எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸில் இருக்கும். எனக்கு மட்டும்தானா அப்படின்னா என்னுடைய டீமுக்கும் பெருசாக கொடுக்கலாம். ஸோ நிறைய பேசிக்கிட்டே போகலாம். பட் நம்மளுடைய ஐகானிக் லீடர்ஸ்லாம் பேசணும். அதனால நேரத்தை கருதி முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல். சூப்பர். டானுக்கு ஏற்ற மாதிரியே டானோட ஸ்பீச் எப்படி இருந்தது? இந்த கிளாப்லாம் பார்த்தாது, அவங்க ஸ்பீச்சுக்கு இந்த ஒரு ஹாலே ஆத்திருக்கோம். சரிங்களா? சூப்பர். ஓகே, வெரி குட் ஈவினிங். சத்தம் பத்தலையே, வேற லெவல். சூப்பர். அம்மா நீங்க தான் மாஸ். சூப்பர். ஓகே, இந்த ஹாலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படின்னு நபர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? நல்ல கை. சூப்பர். சூப்பரா சொல்லுவாங்க. 1 கோடி ஃபுல்லா வேணும்னா முழுக்கை. கோடீஸ்வரி. ஓ சூப்பர் சார். ஓகே, இவ்வளவு நேரமா ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மீட்டிங்குள்ள இருந்தீங்க இல்லையா? உங்களுக்கு ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணீங்க. ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சதா, பிடிச்சதா? சொல்லுங்க.